அன்னைக்கு அதை பற்றி யோசிக்கணும். இப்போ பேசிக்க முடியாது. இன்றைக்கி என்ன நினைப்பாங்கன்னா, பணம் இல்லாமல் எப்படி தேர்தலை எதிர்கொள்கிறதுன்னு நினைக்கிறாங்க. நாங்கள் தேர்தலை எதிர்கொள்ளலாம், பணம் எதுக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். அது ரெண்டு முரண் இருக்குல்ல. அப்போ ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் வெல்ல முடியாதுன்னு சில கட்சிகள் நினைக்குது. அப்போ பெரிய கட்சிகளோட கூட்டணி வச்சா அவங்க காசு கொடுத்துறாங்க. இப்போ ஒரு தொகுதிக்கு ஒரு ஓட்டுக்கு 500 வச்சா கூட 5 லட்சம் ஓட்டு அப்படி வச்சா எவ்வளோ கோடி வருது பாருங்க. அப்போ அவங்க கணக்கு பண்ணி அப்படி கொடுத்து ஜெயிக்கிறாங்க. அப்போ அதனால நம்ம என்ன நினைப்பாங்க, காசு இல்லாமல் எப்படிங்க ஜெயிக்கிறது? எனக்கே அறிவுரை என்ன, பணம் இல்லாமல் எப்படி தப்பா அரசியல் செய்யறதுன்னு. மக்களுக்கு சேவை செய்தால் மக்கள் எல்லா காசும் கொடுத்துறான். மின்சாரத்துக்கு வரி கொடுத்துட்றான், தண்ணீருக்கு வரி கொடுத்துட்றான், சாலை ஓடுதலுக்கு, கல்விக்கு வரி, மருத்துவத்துக்கு வரி எல்லாம் கொடுத்துட்றாங்களே. அதை வச்சுக்கிட்டு வேலை செய்யறதுக்கு தானே ஆள் வேணும். அதனால அதை அப்போ யோசிக்கணும். கோவிஷீல்டு தடுப்பூசியில உங்களுக்கு சந்தேகம் இருக்கு நீங்க சொல்லியிருந்தீங்க. பிரிட்டன் நீதிமன்றத்துல வந்து அந்த நிறுவனம் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? பக்க விளைவுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் போடல. போட வேணான்னு தான் சொன்னோம், யாரும் கேட்கல. எனக்கு எத்தனை போலீஸை நிறுத்துறது தெரியாம கட்சிக்கார பிள்ளைகளெல்லாம் கைது பண்ணி வச்சுட்டா அவர் வரமாட்டாரு அப்படின்னு ஒரு இதுதான், நம்பிக்கை தான். மக்களை கலந்தாய்வுல வந்து புஷியானந்த் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பொறுப்பாளருக்கு வந்து யாரை பகைச்சினாலும் பகைச்சிங்க, என்டிகே மட்டும் பகைச்சிக்காதீங்க, சுமூகமாக அவங்க கூட போங்க அப்படின்னு சொன்னதா பொறுப்பாளர்லாம் சில பேர் சொல்லிக்கிறாங்க. எதனாலன்னு நினைக்கிறீங்க? விஜய் அவர்களே சொன்னதா? அண்ணன் மேல இருக்கிற அன்புதான். ஒவ்வொரு தொகுதியிலையும் பலாயிரம் வாக்குகள் வந்து இடம்பெறல, வாக்குகள் வந்து குறைவா பதிவாயிருக்கு. அதுக்கான காரணம் யார் மேல குற்றத்தை சொல்றீங்க சார்? தமிழக அரசாங்கம் மீதா இல்லை தேர்தல் ஆணையத்துக்கு மீதா? இல்லை, வாக்கு மக்களுக்குள்ள ஒரு என்ன சொல்றது, சில பகுதியில் அதிகமாக வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. சில இடங்கள்ல இப்போ சென்னை நகர்ப்புறங்கள்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஒரு வெறுப்புணர்வு தான். யாருக்கு போட்டு என்ன ஆக போகுது, யார் வந்து என்ன ஆக போகுது, சலிப்பு இருக்கு பாருங்க மக்கள்கிட்ட. அது வந்து ஒரு தலைமுறைக்கிட்ட, இளைய தலைமுறைக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு எழுச்சி இருக்குது. பல முறை வாக்கு செலுத்தி ஒன்றுமே நடக்கலைங்கிறவங்க வந்து அந்த விரக்தியில் போய் தற்சோர்வில் எவனுக்கு போட்டு என்ன போகுது. இப்போ நம்மளே ஏமா காசு வாங்குறீன்னா, அப்போ அவன் வந்து ஒன்றும் செய்ய போகிறது இல்லை, இதையாவது கொடுத்துட்டு போட்டுங்கிறாங்கல்ல. அது அந்த மாதிரி தான். அதனால தான் இந்த நகர்ப்புறங்களில் குறைஞ்சிட்டுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே தான் கற்றறிந்த பெருமக்கள் நிறைய இருக்கிறாங்க, அவங்க தான் செலுத்தியிருக்கணும். சரி, இப்போ நீங்க சொல்ற அரசியல் வந்து நடைமுறை சாத்தியமா இருக்கணும். இப்போ நம்ம நிலாவுக்கு விடுறோம், ராக்கெட் விடுறோம்னு சொல்றீங்க. ஒரு சேட்டலைட் விடலைன்னா நம்ம இன்னைக்கு போனே யூஸ் பண்ண முடியாது. அதை விட 28% மக்கள் வந்து சாப்பிடாம தூங்குறாங்கன்னு சொல்றீங்க. அணு உலை தேவையானு கேட்குறீங்க. அதுல இருந்து மின்சாரம் தயாரிக்கலைன்னா நம்ம கரண்ட் யூஸ் பண்ண முடியாது. உங்களுடைய அரசியல் நடைமுறைக்கு எப்படி இருக்கும் சார்? அணு உலை எதுக்கு கட்டிட்டு எழுதுறீங்க? அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்கா, இல்லை மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொன்னேன். அணு உலை எதுக்கு? அணு உலை நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. மாற்று மின்பெருக்கை இருக்கா இல்லை? ஏன் போதுமான அளவுக்கு? என்ன ஒரு அணு உலையில உற்பத்தி செய்ய முடியறதா? ஒன்னால நாடங்களும் சூரிய ஒளி தகடு போட முடியாதா? உங்களுக்கு காற்றாலை மின்சாரம் தயாரிக்க முடியாதா? கடலையில மின்சாரம் ஏன் விவசாய இடம் தம்பி? நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க. மற்ற நாடுகளை போய் பாருங்க, பிரிட்டன்லாம் போய் விளைநிலங்களை தான் போட்டிருக்கான்னு பாருங்க தம்பி. கடல் அலையில தயாரிக்க முடியும், சூரிய ஒளியில் தகடுல வந்து எல்லா கேரளாலாம் போய் பாருங்க தம்பி, பக்கத்துல தானே இருக்கு. எல்லா வீட்டு கூரையிலையும் சூரிய ஒளி தகடு இருக்குது, எல்லா வீட்டு தகடுலையும் இருக்கு, பேருந்து நிலையமா இருக்குது, கடையெல்லாம் இருக்குது. அப்படி அழகா டிவைடர் இருக்குல்ல, டிவைடர்ல நடுவாலாம் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. நீ மாற்று மின்பெருக்கத்துக்கு வழி இருக்கும்போது இயற்கைக்கு எந்த இடையூறும் வராத, சூழலுக்கு கேடு வராத மின் உற்பத்தி இருக்கும்போது எதுக்கு அணு உலை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறீங்கன்னு தான் நம்ம கேட்கறது. நம்ம ஊர்ல வந்து என்னதான் வந்து மழைநீர் சேமிப்பு கால்வாய் போட்டாலும் அதுல சாக்கடை நீரை கலந்து உடனடியா அது போய் நேரா ஏரியில தான் கலக்குது, மழைநீர் கால்வாயில. இந்த ஒரு சின்ன விஷயத்தையே நம்மளால தடுக்க. ஏன் சாக்கடை நீர் கலக்குது? சாக்கடை தம்பி, கழிவு நீர் வெளியே, மழை நீர் வெளியே தனித்தனியா காவாய் கட்டணும் தம்பி. ரெண்டையும் ஒன்னா விட்டீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்த கூட தடுக்க முடியல. இந்த அணுவுல இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எப்படி தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க சார்? தடுக்கிறது இல்ல, தவிர்க்கணுங்கிறோம். அணு உலை வந்து நீங்க செர்னோபில் வெடிப்புக்கு பிறகுதானே நீங்க ஒப்பந்தம் போடுறீங்க. 86ல் வெடிக்குது, நீங்க 88ல் போய் இதுக்கு ஒப்பந்தம் போட்டு கூட்டிட்டு எடுத்துட்டு வரீங்க. அவன் 1 லட்சம் ஆண்டுகளுக்கு பக்கத்துல வராதிங்கன்ட்டான். உகுஷிமாவில் செர்னோபில்ல வெடிச்சது மாதிரி இங்க வெடிச்சதுன்னா என்ன ஆகும்?
மாற்று மின்பெருக்கை இருக்கும்போது நீங்கள் அதைத்தான் பெருக்கிட்டு போகணுமே ஒழிய, சூரிய ஒளியில் மின்சாரம், காற்றாலையில் மின்சாரத்தில் தான் பெருக்கிக்கிட்டு போகணுமே ஒழிய, நீங்கள் தீர்ந்து விடுகிற வளம், பேராபத்தை தரக்கூடிய வளங்களே பிடிச்சிக்கிறீங்க. நீங்கள் நிலக்கரியெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா தம்பி, எவ்வளோ காலத்துக்கு எடுப்பீங்க? அதை நிலக்கரியை எவ்வளோ காலத்துக்கு தோண்டுவீங்க? தீர்ந்து போகிற வளம், தீராத வளம் இருக்குது, காற்று, சூரிய ஒளி. அதை நோக்கி தான் நீங்கள் நகரணும். அந்த உற்பத்தியை பெருக்குங்க, அதை பெருக்குங்க. நீங்கள் கரட்டு காடுகள் இருக்குது, மலை முகடுகள் இருக்குது, எவ்வளவோ விளைச்சலுக்கு பயன்படாத கரடுகள் இருக்குது. அதுகளில் போய் நீங்கள் சூரிய ஒளி மின் பூங்கா போடுங்களே, யார் வேணான்னா? நீங்கள் ஒரு 5 ஆண்டு என்கிட்ட கொடுத்து பாருங்களேன். நீ அதை தனியார் கொடுக்குற சூரிய ஒளியில் மின்சாரத்தையும் காற்றாலை மின்சாரத்தையும் ஏன் அரசு வச்சுக்கிறது இல்லை? ஆபத்தான அனல், அணு இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிறீங்க. இதை தனியார் முதலாளிக்கு எதுக்கு தர வைத்து கொடுக்குறீங்க? அதை நம்ம செய்ய முடியாதுன்னு சொல்லாதீங்க. நோக்கம் இல்லை உங்களுக்கு. நீங்கள் பர்ச்சேஸில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ப்ரொடக்ஷனில் இல்லை. நீங்கள் 19,000 கோடி 20,000 கோடின்னு வாங்குறதுல தான் முதலீடு செய்கிறீங்களே ஒழிய, ப்ரொடக்ஷனில் நீங்கள் இப்போ உற்பத்தியில் நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா அது நிரந்தர தீர்வாக வரும். நீங்கள் வாங்குறீங்க, வாங்கும்போது ஒரு யூனிட்டுக்கு 10 காசு வச்சா கூட பல ஆயிரம் கோடி அடிச்சிருக்கீங்க. இது போன்ற நிறுவனங்கள் கொண்டு வரும் பட்சத்தில் தான் தமிழகத்தில் வந்து இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா படித்த அதிக வகையான இளைஞர்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. அந்நிய முதலீடு வரக்கூடாது, வெளிநாட்டு கார் கம்பெனிகள் வரக்கூடாது. ஆனால் வேலை வாய்ப்புகள் அரசாலை எப்படி உருவாக்க முடியும்? அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அரசு வேலையை கொடுக்க முடியாதுல்ல. அனைவருக்குமே அரசு வேலை வேணும்னா யாருக்குமே வேலை இருக்காது. அரசு மாணவர்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பு உருவாக்குறதுனா புதிய கம்பெனிகளை வந்து தமிழகத்துக்கு கொண்டு வரும். இப்போ இந்த ஹொண்டாய்க்கு போமா 2 பேரும், எத்தனை பேர் இங்கே இந்த மாநில இளைஞனுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருன்னு பார்ப்போமா? போய் பார்ப்போமா? கொரியன் முதலாளி கொடுத்துருக்கீங்களா ஹொண்டாய்? 1 டன் எடையுள்ள கார் தயாரிக்க 4,80,000 லிட்டர் தண்ணீர் குடிக்குது. 1 டன், 2 டன் 3 டன் எடையுள்ள கார், 50 லட்சம் காருக்கு மேலே ஒரு ஆண்டு ஒன்று ஏற்றுமதி செய்கிற நீ. வெர்ச்சுவல் வாட்டர், மறை நீர்னு கண்ணுக்கு தெரியாமல் என் நீர் களவு போய்கிட்டு இருக்கு. ஏன் இவன் இந்த கொரியாவில் தயாரிக்கல? இதை என் நாட்டு இளைஞனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டானா? இங்கேயும் மரியாதாவும் இல்லை, நேர்த்திக்கிட்டனா தம்பி? அவனவன் நீர் பொருளாதாரத்துக்கு ஜான் ஆண்டனி ஆலன் சொல்கிறான், இங்கிலாந்து பொருளாதார மேதை. ஆசிய நாடுகள் தாண்டா இதை பிடிச்சிக்கிட்டு தொங்குது. இந்த பழத்தையும் தங்கத்தையும் வச்சுக்கிட்டு பொருளாதாரத்தை மதிப்பிடுது. ஐரோப்பிய நாடுகள்லாம் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துட்டான்றான். எந்த நாடு நீர் அதிகமாக வச்சுருக்கோ அந்த நாடு தான் பணக்கார நாடுன்ட்டு அப்படி மதிப்பிட தொடங்கிட்டான். நீ அதை பற்றி கவலையே படுறது இல்லையே. இந்த நீர் உறிஞ்சிட்டு இப்போ நீங்கள் இவனை எவ்வளோ வேணாலும் உறிஞ்சிக்க சொல்லிடுது. அப்புறம் 50,000 கோடி போட்டு ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் முறையில் எனக்கு போய் கடல் நீரை சுத்திகரித்து குடிக்க தர்றங்கிறது. வேலை வாய்ப்புனா நீ ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடுங்க, எப்படி கவர்மெண்ட் வேலை கொடுக்குறேன்னு பாருங்கள். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, அதுதான் பூமிக்கு கேடு இல்லை, காற்றுக்கு கேடு இல்லை, நீருக்கு கேடு இல்லை. அப்படி பண்ண முடியாதா? குஜராத்தில் போய் வெள்ளம் வாங்கிட்டு வர்றீங்க பொங்கலுக்கு. எங்கள் ஊரில் கரும்பு இல்லை, எங்கள் ஊரில் ஆளை வச்சு கரும்பு சக்கரை காய்ச்ச முடியாது, வெள்ளம் காய்ச்ச முடியாது. அயோத்திய பண்டிததாசருக்கு உரிய கௌரவத்தை இரு திராவிட கட்சி கொடுத்துருக்கா? அது கொடுக்காது. எப்படி கொடுக்கும்? எப்படி கொடுக்கும்? பெரியாருக்கும் மூத்தவர் அவர், பகுத்தறிவு முற்போக்கு சிந்தனை இல்லை, அதை போட்டுறாது. நாங்கள் வந்ததுனால ஏதோ கொஞ்சம் தெரியுது, வெளியில் தெரியுது. எங்கள் பாட்டன் அயோத்திதாசரி, ரெட்டமலை சீனிவாசன், எங்கள் தாத்தாவி திரும்ப பேசுறதுனால தெரிய வருது. இல்லைன்னா தமிழர்களுக்கு எந்த அடையாளம் இல்லாமல் மூடி மறைக்கணும், அதுதான் திராவிட கொள்கை. அப்புறம் அதை எப்படி போய் பேசு? நன்றி.